வெள்ளம் வருது, உதயநிதி போய் கார்ப்பரேஷன் ஆஃபீஸுங்களுக்கெல்லாம் போய் மாநகராட்சி அலுவலகத்துக்கெல்லாம் போய் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்குறது. கம்ப்யூட்டரில் உட்காந்துப்பாங்க. அது உங்களுடைய கடமை. துணை முதலமைச்சர் உங்களுடைய கடமை. முதலமைச்சரோட கடமை அவர் என்னமோ தெரியல, இந்த தடவை வெளியிலேயே வரல அதிகமாக. உங்களுடைய கடமை நீங்கள் போய் கம்ப்யூட்டரில் பார்த்து சேதப்பட்ட இடங்களை பார்த்து அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்கன்னா அதுக்கு விளம்பரம் கூடாது. ஆனால் இது எப்படி ஆகுதுன்னா, சினிமாவுக்கு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அவர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பண்ணுறதோ ஒரு 10 கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சரியான நடைமுறையா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். மக்கள் பணிகளை செய்வது உங்களுடைய கடமை. ஒரு துணை முதலமைச்சர் என்ற முறையில் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் பத்திரிகை இதில் என்ன போட்டான் டிவியில் எடுத்து இவர் உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து மவுஸை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் இது முன்னாடி நின்று கேமராவில் எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டரை பார்த்தா கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனே ஓப்பன் ஆகலை. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒன்றுமே இல்லை. ஓடாத கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு பண்ணினதை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய இணையதளத்தில் வருது. அப்போ இதெல்லாம் சரியான நடைமுறையா? துணை முதல்வர் என்ற முறையில் உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறதுக்கு விளம்பரம் தேவையா? அதுவும் கம்ப்யூட்டரே ஓடாமல் நீங்கள் பார்க்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அது போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஃபோனில் பேசுகிறாரு பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட. அப்போ தண்ணி வந்திருக்காங்க என்ன எல்லா வருஷமும் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு பதில் சொல்கிறார் துணை முதல்வர். இப்போ ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இல்லை நிறைய பண்ணியிருக்கீங்க? வருஷம் வந்து சரிங்க. ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்காங்களா? எங்கள் கேள்வி ஏன் வருது எல்லா இதுலேயும்? 4000 கோடி இப்போ எதுக்கு செலவு பண்ணீங்க? 4000 கோடி செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் தண்ணி வருதுன்னு தானே கேட்குறவன். அதுக்கு பதில் சொல்லுங்கள். எல்என்டி போன்ற நிறுவனங்களில் அந்த மழை தடுப்பு வெள்ளத்தடுப்பு பணிகளை கொடுக்காமல் கட்சியை சேர்ந்த நேருகிட்ட ஏன் கொடுத்தீங்க? அதனால தானே இந்த இதுங்கெல்லாம் ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கிறது தானே எங்கள் கேள்வி.